வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ. பார்க்கும் விவர்ஸ் நண்பர்களே வாங்க பார்க்கலாம். வணக்கம் நண்பா. இப்போ எங்க இருக்கோம்னா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்க நம்ம கீழக்குடியில சமணர் கவனிக்கிறா எதையும்னா சமணர் கோயில் பக்கத்துல வந்திருக்கோம். கருப்பசாமி கோயில் பக்கத்துல. நம்ம இப்போ சமணர் கோயிலுக்கு போக போறோம். வாங்க விவர்ஸ் கோ. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும். லெட்ஸ் கோ. ஹலோ வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் தெரியுதா? கீழக்கோயில் குடி ஐயனார் கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து அதிகமாக வாஸ்து மீன்கள், அடுத்து சில பல வித்தியாசமான ஒரு இதுகள் இருக்கிறனால சன் டிவில பெரிய சீரியலா எடுத்து விடு. நம்ம அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்மளோட இது என்ன, ஒரு இந்த கோயிலோட பற்றி என்னன்ற ஹிஸ்ட்ரி என்னமோ இப்போ பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே. கேமரா போட்டோ எடுக்கிறாரு. நல்ல ஆக்சன் ஒரு போஸ் கொடுங்க. நல்லா இல்ல, அதை விட இது நல்லா இல்ல. நல்ல வித்தியாசமா கொடுங்க. வித்தியாசமாவா? சூப்பர். இப்ப என்ன சொல்லுங்க போட்டோ எடுத்துக்கிட்டு சொல்லுங்க அப்படியே கண்டினியூ சொல்லுங்க. என்ன சொல்ல வந்தோன்றத வந்து நம்ம 10,000 ரூபாய் பல்கா வாங்கினீங்களா? ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்தாரு நீங்க ரொம்ப முழுசா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு 2 போட்டோ ஒரு 2 போட்டோ அவருக்குள்ளேயும் ஒரு நம்ம நண்பர் ஒருத்தர் வந்துட்டாப்ல, அதனால கொஞ்சம் போட்டோ எடுத்துட்டோம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பார்க்கும் விவர்ஸ் நண்பர்களே வாங்க பார்க்கலாம். வண்டியில் தான் சொல்லு. அவசரப்படாத. இந்த கீழடி சொல்லுவாங்க. கீழடி கிடையாது, கீழே கோயிலக்குடி இரு ஆக்சன். இங்க பாரு, கண்ணா எல்லாம் வேணாம். நம்ம இந்த கீழக்குடி இரு பயப்படாத, பயப்படாதா. இரு ஸ்டார்ட் பண்ணு. இந்த கீழக்குடி சவுண்டா பேசு. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. கோயிலுக்கு வந்திருக்கோம் நம்ம. இப்ப வந்து இந்த 2 படை வீரர்கள் யாருன்னு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1817 பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். சமாதி வந்து இங்கதான் புதைக்கப்படும். அப்படிங்கிட்டு வா, அப்படியே அந்த இதுக்கு போ. அந்த இதுக்கு இப்படி பண்ணாத. உப்பு கழுவு செருப்பு படை வீரர்களும் என்ன வந்து மலைக்கு வந்து பாதுகாப்பு வீரர்கள். கோயில் சமாதி வந்து இங்க வந்து புதைக்கப்பட்டது. அது எதுக்கு இந்த சொன்னீங்கல்ல ரீசன்? இந்த மலையை நாயக்கர் காலத்துல இருந்து சொல்லுங்க. அது சம்பவம் இல்ல, சரித்திரம். என்னடா இது? அப்படியே கேட்காம அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். படிக்கட்டு போயிடுவோம். சரி. இப்ப நீங்க வந்து சமணர்கள் வாழ்ந்தது வந்து இந்த கோயில் வரலாற்று சோடிகள் இப்போ இங்க இருக்கு. தமிழ துறவிகள் அந்த ஐயனாரும் இவரும் ஒண்ணு. ஒரு காலத்துல பேர்களை மாத்திக்கிட்டாங்க. அவங்க இந்த மாதிரி வரலாம். மகாவீரர் 600 படம் சொல்லுங்க. சமணர்கள் வாழ்ந்த கோயில வந்து கிட்டத்தட்ட 600 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் மாத்தி இருந்திருக்காங்க. அதாவது யாருன்னா சமணர்கள் யாருன்னு பார்த்தா அவங்க தான் ஐயனார். ஐயனார்கள் வந்து துறவியா, தன்னோட வயதான காலத்துல துறவியா மாறினால, அதாவது போர் உயிர் எல்லாம் வேண்டாம், உயிர் கொலைகளை செஞ்சது போகும், அமைதியான நிலைமைக்கு. பாத்தியா, யாருன்னு தான் கேட்டேன். இந்தியாவில் ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு அந்த ஆளு. இந்த உள்ள மொபைல் சவுண்ட் கேக்குதா? ஒண்ணு கண்ணாடி போட்டாச்சு. மொபைல் பயலுங்க திரும்ப அப்படி நான் சொல்றேன். இங்க பாருங்க, இதுல எல்லாம் பண்டைய காலத்துல வந்து அதிகமா தண்ணிகள் வந்த இடங்கள். இந்த இடங்கள்ல வந்து நீரூற்றுகள் உள்ள இடம் இதெல்லாம். இப்ப வந்து நம்மளோட ஹிஸ்டரி வரலாறு தெரியுன்றக்காண்டி நாங்க இந்த இடத்துக்கு இப்ப வந்திருக்கோம். மக்கள் எல்லாரும் பார்க்கணும். எல்லாத்துக்கும் என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. மாதிரிதான் எங்களோட உள்நோக்கம். இது ஒரு பாருங்க, எல்லாமே தானே பாருங்க. ஒண்ணுமே தெரியலையே. பாருங்க, இது ஒரு பெண், இது ஆண், இது புத்தர் சமணர். ஆனா இது ஒரு பெண். அப்படியே சிங்கத்து மேல அப்படியே சிப்பா இருக்கு. பெண் பெண் செப்பா. ஏ குண்டோட அப்படிங்கறா.
கவர் ஆகுது கவர். இங்க வா, அப்படி கவர் ஆகிக்கவா. இங்க வா. இது மேல இரு. இந்த எழுத்துக்கு கீழே போட்டு தருவோம். மேல கட்டு. இது அப்படி கீழே இறங்கு. தெரியுது. எனக்கு மையமா எழுதி இறங்கு. ஒரு பிசியா. பாரு. இந்த இருக்கா. சமணர்கள் வாழ்ந்த இடங்கள். கிட்டக்கா. சமணர்கள் வாழ்ந்த இடங்கள் இதெல்லாம். சொல்லுவாங்க. சமணர்கள் வாழ்ந்த இடங்கள் இதெல்லாம். இதோ ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஓகே. வேற அந்த காலத்துல பண்டைய காலத்துல இருந்த இடங்கள், சிற்பங்கள், பழைய நினைவுகள் இதெல்லாமே இதுல வந்து இதாயிடுச்சு. காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. ஆமா ஆமா. இப்ப சமணர்கள் எல்லாம் இறங்கி வருவாங்க. भैया இன்னும் कितना किलोमीटर भैया யூடியூப் காரங்க நீ வேற. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. 4 மணிக்கு லைட் போடுங்க. இங்க இருக்கு இப்ப பூரா லைட் இருக்குல்ல. இங்க இல்ல லைட் இருக்கு. அங்கதான் லைட் இருக்கு. இன்னும் மேல ஒண்ணும் இல்லைங்க. அதே மாதிரி பார்த்தோம்ல. நல்லா இருக்கு. இது ஒரு தான். இது மேலும் வரும்போது மற்றப்ப எடுத்துக்க இருந்திருக்காரு. மேலும் இப்படி வராரு இல்லையா? இறங்கிருக்காரு இல்லையா? இறங்கிருக்காரு. நல்லா இருக்கு. ஏதோ ஒரு குகை மாதிரி. மாடு கட்டி போட்டுருக்காங்க. மாடு கட்டி இப்ப அது இப்ப இன்னைக்கு வாழ்ற மக்கள் மாடு கட்டிருக்காங்க. இன்னைக்கு வாழ்ற மக்கள் தான் முதல் மாடு கட்டி குடும்பம் குடியிருக்காங்க. அதே அந்த காமிச்சோம்ல இந்த மாடல் சார். மற்ற இதுல இறங்கி இருந்திருக்காரு. இந்த கடைசி இது மாதிரி கடைசி இது. அவர் என்ன செய்வாங்க? சண்டை போட்டுருக்கா. பேர்கில்ஸ். நான் தான் உங்கள் சமத்துவழி பூங்காவில் நம்ம நடந்து கொண்டிருக்கின்றோம். இப்போது நாம் மலையேறு பாதை நோக்கி கொண்டு ஏறுகின்றோம். இயற்கையாவே அது அப்படிதான். யாரு சமணர்களா? இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். வவ்வால ஆய்விக்கு தெரியுதா இல்லையா? அது எதுக்கு இப்படி பாக்குற? வவ்வால் ஆய் சொல்லு. இதுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணு. வவ்வால் ஆய். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா சமணர் கோயில்ல வந்து பாதி இடத்துக்கு வந்திருக்கோம். பின்னாடி சமணர் கோயில்ல இருந்து பாதி பின்னாடி வந்திருக்கோம். நமக்கு வந்து ஐயா வந்து கையில் காமிச்சிருக்காரு. ஐயா கையில வந்து ஒவால் பீயா கையில கொடுக்குறேன். இப்படித்தான் நான் ரோட்ல போறப்போ பச்சையா ஒண்ணு இருந்தது. அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. நல்ல வேலை நான் அதை பிதிக்கல. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான நானே வந்து மாட்டிக்கிட்டனே. 1/2 மணி நேரமா உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள 1/2 மணி நேரம் என்ன தனியா உனக்கு இறங்கி வரணும் இருக்கு. ரைட் இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. என்னடா அங்க சத்தம்? இந்த கிளம்பிட்டேன்.
வணக்கம். டேய் எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க எனக்கு எண்டே கிடையாதுடா.